வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு, பர்ஃபெக்டான வின்னிங்கு. நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, இதுதான் வரும், இதை தாண்டி வராது, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க. நல்ல வின்னிங்கு. இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி லைவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் தட்டி தூக்கியிருக்கலாம். நான் அருமையாக சொல்லியிருந்தேன், 46 தான் பெஸ்ட்டு, நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். தயவு செய்து யாராவது நீங்கள் நம்முடைய நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? மினிமம் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருவேன். நான் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம், வின்னிங் எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நேற்று கொடுத்ததை மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, அதே தான் நம்ம இங்கே கொடுத்தது. அதான் 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரும். 1 நம்பர் ரொம்ப சூப்பராக வரும். இன்றைக்கி ஏன்னா 160ன்னு அடித்தாங்க, 146ன்னு அடித்தாங்க இல்லையா, 146. அதே தான் நமக்கு சூப்பராக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆளப்பறாங்கன்னு. அதே மாதிரி ஆல் போர்டு நம்பரும் நம்ம என்ன சொன்னோம், காலையிலே அதான் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போ வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நேற்று கொடுத்ததையும் நம்ம என்ன சொன்னோம், அதான் கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 4ஆம் நம்பர் கண்டிப்பாக அடுத்தது வரும், மிஸ் பண்ணாதீங்க. 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல வின்னிங். லைவ்லேயே நான் தெளிவாக திரும்ப என்ன சொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் தான் வருது. 1ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத. 1ஆம் நம்பர் வந்து நம்ம என்ன சொன்னோம், 1ஆம் நம்பர் வராதுன்னு கிடையாது, வரும். வந்தால் நீங்கள் 6 முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் எடுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். அதனால் 6ஆம் நம்பர் சூப்பராகவே வின்னிங் வந்துச்சு. நம்ம இது 2 நம்பர் தவிர வேறு எந்த நம்பர் நம்ம அதிகமாக டிசைட் பண்ணலாம். 6 4ங்கிறத அதிகமாக சொல்லியிருந்தோம். நீங்கள் தயவு செய்து பார்க்கலைன்னா நீங்கள் போய் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்படி வின்னிங் வருங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ப்ரூஃபோடு நான் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போய் நம்ம லைவ் போய் பாருங்கள். லைவில் என்ன சொல்லியிருக்கேன், 6ஆம் நம்பர் தான் நமக்கு பெஸ்ட்டு, 4ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு. இது 2 தான் வரும். எனக்கு 1ஆம் நம்பர் நிறைய பேர் வருங்கிறீங்க. 1ஆம் நம்பரை விட எனக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதனால தான் நேற்று 2 நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் சேர்ந்த மாதிரியே கொடுத்துருக்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் 1 6ன்னு போட்டிருந்தாலும் 1 4ன்னு போட்டிருந்தாலும் வின்னிங்க, 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்னு போட்டிருந்தாலும் 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்னு போட்டிருந்தாலும் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்திருக்கும். அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக. சரியா, நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு ட்ராவலும் இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். சூப்பராகவே வின்னிங் இருந்துச்சு. தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்குறேன், எந்த அளவுக்கு நமக்கு இது கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது. நம்ம எதுக்கு சொன்னோம் தான் சொன்னோம், ஒரு நம்பரை கொண்டு வரோம்னா அது கன்ஃபார்மாக வந்தால் வந்துச்சுன்னு சொல்லிடுவோம், வரலன்ட்டு போயிடுவோம். நான் எப்போயுமே அப்படி தான், வந்தால் இது வரும் கண்டிப்பாக, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்றோம். இல்லைன்னா தெரியல உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வந்தால் இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி தான் நம்ம காலையில் அழுத்தி சொன்னோம். காலையில் ஆல் போர்டில் நம்ம அழுத்தி சொன்னோம், 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங்காக நிற்கிது, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் ஏன்னா 9க்கு 6 5க்கு 6 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது போக நமக்கு ஏன்னா இந்த 9ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், மேட்ச் ஆகும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 2 நம்பரும் நம்ம வந்து மெயின் ப்ரையாரிட்டி எடுத்தது நம்ம காலையில் சொன்னோம். 4 6ங்கிறது மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். மிஸ் பண்ணாமல் வைங்கிறது ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு வின்னிங், அருமையான வின்னிங். நீங்கள் ஒன்மையாக போய் பாருங்கள், பக்காவாக கொடுத்தோம். ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எல்லாத்துக்குமே தான் சொன்னோம். எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அருமையான வின்னிங்கு. நம்ம வேறு எந்த நம்பரும் டார்கெட் பண்ணவே இல்லை. 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை தாண்டி வந்தால் 7ஆம் நம்பர் வரலாம், இல்லை 8ஆம் நம்பர் வரலாம். அடுத்ததான் சொன்னேன், நான் முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பர் 4 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா இதில் வந்து 1ஆம் நம்பர் நமக்கு நேற்றே இங்கேயே நம்ம முடிவு பண்ணிட்டோம். 4 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் 2 டைம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நமக்கு 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருந்துச்சு. அதில் நம்ம கணக்கு பண்ணி தான் பாருங்கள், எல்லா நம்பருமே 2 டைம் கொடுத்தாங்க. 6ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் மட்டும்தான் 2 டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா சி போர்டில் 6ஆம் நம்பரும் அதே மாதிரி ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா 2 உள்ளே வர மாதிரி இருந்ததுனால அதை கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 14ஆம் தேதி நாளைக்கு எஸ்எம்முடைய நமக்கு குழுக்கள் இருக்குது. சமிருதியினுடைய குழுக்கள் 33வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 312 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. 3 1 2 312 ட்ரையல் நம்பரு. பட் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் மேட்ச் ஆகிருந்தது. ஓரளவுக்கு சந்தோஷம். ஏன்னா நமக்கு தொடர்ந்து டபுள்ஸ் கிடச்சிட்டு இருந்த இடத்துல நமக்கு சிங்கிள் ஆடிருந்தாங்க. 146 அப்படிங்கிற அந்த நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 312ங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது. அது போக போன வாரம் சமிருதி என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா 925ன்னு கொடுத்தாங்க. 9
25 925 தான் நமக்கு கொடுத்தாங்க. இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். அதாவது 312 925 அப்படிங்கிற இந்த ட்ரையல் நம்பர் பேஸை வச்சு நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு என்ன சொன்னால் திரும்ப வந்து ஒரு நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக வரப்போகுது. அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம இன்றைக்கி சொன்னதை தான் நைட்டு சொல்கிறோம். நம்ம எனக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது வந்தே மிஸ் ஆகாதுன்னு சொன்னால் வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும், அது மிஸ்ஸே ஆகாது. சரியா? திரும்ப நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகாமல் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா மட்டும் போதும். சரியா? அதே போல் நமக்கு 312 925 925ங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு. அது போக நமக்கு 146 இல்லையா? 146 இன்றைக்கி வின்னிங் நம்பர். அதே போல் நமக்கு போன வாரத்தில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 925. அதே மாதிரி இன்றைக்கி எஸ்எம்முடைய 33வது ட்ரா 33. சரிங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு இதில் முதல் ப்ரியாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்தால் இது தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ். எதுக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது 9ஆம் நம்பருக்கு எந்த அளவுக்கு 1ஆம் நம்பர் வருதோ 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் பெஸ்ட்டு. அதுதான் வரணும். நாளைக்கு அதான் வரப்போகுது. வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 3ஆம் நம்பருக்கான இருக்குது. இங்கே 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க. அது எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டால் 3ஆம் நம்பர் நமக்கு பெண்டிங் இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 1க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நாளைக்கு 3ஆம் நம்பருக்கு கொஞ்சம் பர்சன்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 3ஆம் நம்பரு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 7, அதாவது 917 அப்படிங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகுது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 917 913 இந்த 2 நம்பருக்குமான அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் சும்மா ரேண்டமாக ஏனோ தானோலாம் கொடுக்குறதே கிடையாது. நான் தெளிவாக திரும்ப என்ன சொன்னேன்னா எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு 2 நம்பர் வின்னிங் வர மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த ஆள் போட கொடுத்ததுலேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 4-1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையில் கொடுத்த நம்பர் ஆள் போட நம்பர் என்ன கொடுத்தோம். எனக்கு 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. அதை விட 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுங்க. எனக்கு என்னுடைய கணக்கில் 4-6ங்கிறது நீங்கள் போட்டு குழப்பாதீங்க. நான் 2 நம்பர் சேர்த்து கொடுக்க மாட்டேன். அதில் ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன். ஆனால் 1ஆம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி மேட்ச் ஆகாமல் போச்சா? இல்லை தான் நான் மேட்ச் ஆகிடுச்சு. நான் என்ன சொன்னேன்? தெளிவாக என்ன சொன்னேன்? லைவில் என்ன சொன்னால் நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னீங்க 606ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் ஏதாவது வேண்டலங்க வராதுங்கன்னு சொன்னேன். இல்லை தானே வருதுன்னு தான் நானும் சொன்னேன். 1ஆம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி தான் முதல்ல கொடுக்கும்போதே நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கண்டிப்பாக 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 9க்கு 1ங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 6ஆம் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது. 6ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒன்று இதை போடுங்க, நான் அதை போடுங்க. ஓப்பன் 2யுமே நான் ஓப்பனாக சொன்னேன். அப்படியே தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னேன்னா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? இப்படி தான் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஆனால் இருந்தாலும் நம்ம தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னோம். என்ன சொன்னோம்? 1ஆம் நம்பரையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 1ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது. அதனால தான் நம்ம நேற்று நம்ம எடுக்கும் போதே 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிட்டோம். அது போக 6ஆம் நம்பர் கொடுத்து நான் என்ன சொன்னேன்? எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக வருது. என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு 1ஆம் நம்பர் இருந்தால் மிஸ் பண்ணாமல் வைங்க. ஏன்னா எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. காரணம் என்னென்னா நமக்கு ஏற்கனவே 411 அப்படிங்கிற 4-1-4ன்னு கிடச்சதா கண்டிப்பாக இதை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அதே 14 வச்சு 6ஆம் நம்பர் அடித்தாங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதனால தான் நான் இதை சொன்னேன். இது மாதிரி வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு. எதுக்கு நான் திரும்ப சொன்னேன்? நீங்கள் சொன்னதுக்கு நான் தான் மறுப்பு சொன்னாங்க. இல்லை தானே கரெக்டாக இந்த மாதிரி வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு 4க்கு 8, அதாவது 988 அப்படின்னு வரலாம். எனக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் அது போக நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு திரும்ப 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயே திரும்ப மேட்ச் ஆகும். இது வந்து நமக்கு திரும்ப என்ன சொல்கிறோன்னா நம்ம நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறோம். என்னென்னா தொடர்ந்து இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமாக இதே பேட்டர்ன் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அதனால் திரும்ப ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன், திரும்ப 4ஆம் நம்பர் பி போர்டில் வரலாம் அப்படிங்கிற கணக்கு. நான் என்ன சொன்னேன்? பி போர்டில் தான் 4ஆம் நம்பர் வரும். அதையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இல்லைங்க நான் பி போர்டில் தாங்க எனக்கு 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வரும், அந்த பேட்டர்ன் அங்கே தான் மேட்ச் ஆகும், 4ஆம் நம்பர் அப்படியே வந்தாலும் பி போர்டில் தாங்க வரணும் அப்படிங்கிறது நம்ம லைவ்லேயே ஓப்பனாக சொன்னோம். இது மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ 4ஆம் நம்பர் பி போர்டுன்னு சொல்லிட்டேன். நான் ஓப்பனாகவே சொன்னேன் பி போர்டு 4. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் போய். பி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். இவ்வளோ அக்யூரேட்டாக யார் கொடுப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு அடிச்சு அடிச்சுனீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டிஜிட் தட்டி தூக்கியிருக்கலாம். நான் தான் சொல்கிறேன். நான்
அன்றைக்கி பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஓப்பனாக சொல்லிட்டேன். அதே மாதிரி நாளைக்கு பி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை நான் கணக்கு வச்சு கொடுத்துருக்கேன். இருக்குதான்னு பாருங்கள், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், பேட்டர்னை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் உள்ள நம்பர் தான் இங்கே மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி. அதில் 4ஆம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதுலேயே வந்து 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. எல்லாமே சூப்பராக பேட்டர்ன்லேயே மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 6க்கு 1ன்னு ஆடணும். ஏன்னா நாளைக்கு ஆடியே தீரணும். 1ஆம் நம்பர் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கு, கிட்டத்தட்ட 52 53 நாளைக்கு மேலே போச்சு. கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கு ஆடணும் வாய்ப்பு இருக்குது. 6க்கு 1ன்னு ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்குது. யாருக்காச்சும் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லாத நம்பர் நான் கொடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி 9 நம்பருக்கும் கேட்டிங்க. நாளைக்கு நான் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் தாங்க இருக்குது, அதுக்குள்ளே தாங்க மேட்ச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, சரியா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க, நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு 4ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4 நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் இதை தாண்டி வந்தால் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. என்ன காரணம் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு 9 நம்பரும் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, இது நான் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து மேட்ச் ஆகிருச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து விழுகுது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம், அந்த கணக்குள்ள மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து விழுகாமல் போகாது. நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆள் போடுவாங்க. ஆள் போடலை, இது வரும் இது வராதுன்னு உடச்சி சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் ஆள் போடே பார்க்காம வர்றதில்லை. நீங்கள் நம்மளுடைய மாஸ்டர் கீ உடைய சேனல் ஆள் போடுக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்டர் கீன்னு போட்டிங்கன்னா வந்துடும். லைவில் வரும். லைவில் வந்துச்சுன்னா அதை நான் போட்டு விட்றேன், அதை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஆள் போடுக்கு விளையாடுறப்ப நீங்கள் லைவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யார் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. லைவ்லேயே கொண்டாந்து கொடுக்குறேன். 12 மணிக்குள்ளேயே வந்துடுவேன் நான். லைவ் எனக்கு டைம் கிடச்சப்போ டக்குன்னு உள்ளே வந்துடுவேன். வந்தேன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கோர்த்து தான் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வருதுன்னு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன், சரியா? அதனால் நீங்கள் லைவில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். மிஸ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.